மேஷ ராசிக்காரர்களே, ஜூன் மாதம் உங்களுக்கு ஆற்றலும் முன்னேற்றமும் நிறைந்ததாக இருக்கும். மாதத் தொடக்கத்தில் தொழிலில் ஒரு புதிய பொறுப்பு உங்களைத் தேடி வரும். அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மாத நடுவில் கடின உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு படிப்படியாக உயரும். ஆனால் பெரிய முதலீடுகளில் கவனமாக இருங்கள். வேலை மாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான வாய்ப்புகள் வரும். உறவுகளில் தொடக்கத்தில் சிறிய கருத்து வேறுபாடு வந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்கலாம். ஆரோக்கியத்தில் உடற்பயிற்சிக்கும் சரியான உணவுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். அவசர பழக்கங்களை தவிர்க்கவும். மாத இறுதியில் ஒரு குறுகிய பயணம் அல்லது சந்திப்பு மனதை மகிழ்விக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கவனம் கூடி நல்ல பலன் கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் முயற்சியும் தைரியமும் இந்த மாதத்தை வெற்றிகரமாக மாற்றும். நேர்மறை எண்ணத்துடன் முன்னேறுங்கள். ரிஷப ராசிக்காரர்களே, ஜூன் மாதம் உங்களுக்கு பொறுமைக்கும் உறுதிக்கும் நல்ல பலன் தரும். மாதத் தொடக்கத்தில் நிதிநிலை சீராக இருக்கும். சேமிப்பில் கவனம் வைத்தால் மாத இறுதிக்குள் கையில் காசு இருக்கும். தொழிலில் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு முடிவு மாத நடுவில் சாதகமாக அமையும். வீடு அல்லது சொத்து சம்பந்தமான பேச்சு இந்த மாதம் முன்னேறும் வாய்ப்பு உண்டு. உறவுகளில் இனிமை நிலவும். குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கலாம். கலை, வணிகம் சார்ந்தவர்களுக்கு கூடுதல் வருமானம் வரும். ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாடும் ஓய்வும் அவசியம். தொண்டை சம்பந்தமாக கவனம் தேவை. மாத இறுதியில் நண்பர்களுடன் சந்திப்பு மகிழ்ச்சியைத் தரும். தொழிலில் உங்கள் நிதானம் மற்றவர்களை ஈர்க்கும். அவசர முடிவுகளைத் தவிர்த்து ஒவ்வொரு அடியையும் யோசித்து எடுங்கள். இது நிலையான முன்னேற்றத்தின் மாதமாக அமையும். மிதுன ராசிக்காரர்களே, ஜூன் மாதம் புதிய யோசனைகளும் தொடர்புகளும் நிறைந்ததாக இருக்கும். மாதத் தொடக்கத்தில் உங்கள் தொடர்பாடல் திறன் ஒரு பெரிய வாய்ப்பை திறக்கும். கல்வி, பயிற்சி சம்பந்தமானவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் தெரியும். தொழிலில் ஒரு புதிய திட்டம் அல்லது கூட்டாண்மை சாதகமாக அமையும். பணவரவு சீராக இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளைத் தவிர்க்கவும். உறவுகளில் மாத நடுவில் ஒரு இனிமையான சந்திப்பு அமையும். சகோதர பந்தம் வலுப்படும். எழுத்து, விற்பனை, ஊடகம் சார்ந்தவர்களுக்கு இது சிறந்த மாதம். ஆரோக்கியத்தில் மன அழுத்தத்தை குறைக்க போதிய ஓய்வு அவசியம். மாத இறுதியில் ஒரு குறுகிய பயணம் புத்துணர்ச்சியைத் தரும். அதிக வேலைச் சுமையில் சமநிலை காப்பாற்றுங்கள். உங்கள் சுறுசுறுப்பும் புதிய சிந்தனையும் இந்த மாதத்தை வெற்றிகரமாக்கும். கடக ராசிக்காரர்களே, ஜூன் மாதம் குடும்பமும் மன அமைதியும் முதன்மை பெறும். மாதத் தொடக்கத்தில் தொழிலில் சிறிது சுமை இருந்தாலும் மாத நடுவில் நிலைமை சீராகி முன்னேற்றம் தெரியும். வீட்டு பெரியோர்களின் ஆலோசனை ஒரு முக்கிய முடிவில் வழிகாட்டும். பணத்தில் சிக்கனம் இந்த மாதம் உங்களை காப்பாற்றும். உறவுகளில் உணர்ச்சிபூர்வமான நெருக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் வயிறு, செரிமானம் சம்பந்தமாக கவனம் தேவை. சூடான நீர் பழக்கம் நல்லது. மாத நடுவில் ஒரு பழைய நண்பர் தொடர்பு கொள்வார். வீடு சம்பந்தமான ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதம் நிகழலாம். மாணவர்களுக்கு கவனம் கூடும். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் எல்லாம் சாதகமாக நகரும். இது உங்கள் உள் வலிமையை வளர்க்கும் மாதமாக அமையும். உங்கள் மென்மையே உங்கள் மிகப்பெரிய பலம். சிம்ம ராசிக்காரர்களே, ஜூன் மாதம் உங்கள் தலைமைத் திறனும் தன்னம்பிக்கையும் ஒளிரும். மாதத் தொடக்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு உங்கள் கைக்கு வரும். அதை திறமையாக நிறைவேற்றுவீர்கள். மாத நடுவில் மேலதிகாரிகள் அல்லது பெரியவர்களின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு வாய்ப்பும் உண்டு. பணவரவு நன்றாக இருக்கும். ஆனால் ஆடம்பர செலவை கட்டுப்படுத்துங்கள். உறவுகளில் உங்கள் அன்பு வெளிப்பாடு துணையை மகிழ்விக்கும். ஆரோக்கியத்தில் இதயம், இரத்த அழுத்தம் சம்பந்தமாக கவனம் தேவை. மாத இறுதியில் ஒரு சமூக நிகழ்வில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தினால் உறவுகள் சீராக இருக்கும். கலை, விளையாட்டு சார்ந்தவர்களுக்கு இது சிறந்த மாதம். உங்கள் தைரியமும் நேர்மையும் இந்த மாதத்தை அங்கீகாரத்தின் மாதமாக மாற்றும். கன்னி ராசிக்காரர்களே, ஜூன் மாதம் ஒழுங்கும் கடின உழைப்பும் வெற்றியைத் தரும். மாதத் தொடக்கத்தில் நுணுக்கமான வேலைகளில் உங்கள் திறமை வெளிப்படும். மற்றவர்கள் உங்களை நம்புவார்கள். ஒரு சிக்கலான பிரச்சினைக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள்.
பணத்தில் கணக்கு வழக்குகளில் கவனம் வைத்தால் சேமிப்பு பெருகும். உறவுகளில் அதிகமாக விமர்சிக்காமல் அன்பாக பேசுங்கள். ஆரோக்கியத்தில் உணவு முறையும் தூக்கமும் சீராக இருக்க வேண்டும். மன அழுத்தத்தை குறையுங்கள். மாத நடுவில் ஒரு புதிய கற்றல் வாய்ப்பு வரும். வேலையில் ஒரு நல்ல மாற்றம் அல்லது பொறுப்பு இந்த மாதம் கிடைக்கலாம். மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் சிறந்த மாதம். இயற்கையுடன் நேரம் செலவழித்து மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் கவனமும் ஒழுங்கும் இந்த மாதத்தை சாதனையின் மாதமாக மாற்றும். துலா ராசிக்காரர்களே, ஜூன் மாதம் உறவுகளிலும் கூட்டாண்மையிலும் இனிமை நிறையும். மாதத் தொடக்கத்தில் ஒரு கூட்டு முயற்சி அல்லது ஒப்பந்தம் சாதகமாக முடியும். மாத நடுவில் ஒரு முக்கிய முடிவை சமநிலையுடன் எடுப்பீர்கள். பணவரவு சீராக இருக்கும். கலை சார்ந்தவர்களுக்கு கூடுதல் வருமானம் வரலாம். உறவுகளில் துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும். ஒரு சிறப்பு தருணம் அமையும். ஆரோக்கியத்தில் சிறுநீரகம், இடுப்பு சம்பந்தமாக கவனம் தேவை. மாத இறுதியில் ஒரு கலை அல்லது சமூக நிகழ்வு மகிழ்ச்சியைத் தரும். வணிகத்தில் கூட்டாளியுடன் நல்ல புரிதல் இருக்கும். முடிவுகளை அவசரப்படாமல் இருபக்கமும் யோசித்து எடுங்கள். புதிய அறிமுகங்கள் எதிர்காலத்தில் பயன் தரும். இது சமநிலையின் மாதமாக அமையும். உங்கள் இனிமையான அணுகுமுறை பலரை வெல்லும். விருச்சிக ராசிக்காரர்களே, ஜூன் மாதம் உறுதியும் கூர்மையான உள்ளுணர்வும் வழிகாட்டும். மாதத் தொடக்கத்தில் தொழிலில் ஒரு போட்டியான சூழலில் நீங்கள் முன்னிலை பெறுவீர்கள். மறைந்திருந்த ஒரு விஷயம் தெளிவாகி உங்களுக்கு சாதகமாக அமையும். பணத்தில் ஒரு பழைய முதலீடு அல்லது நிலுவை இந்த மாதம் பலன் தரும் வாய்ப்பு உண்டு. உறவுகளில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் நெருக்கம் வளரும். ஆரோக்கியத்தில் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் உதவும். மாத நடுவில் ஒரு முக்கிய மாற்றம் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொண்டு வரும். ஆராய்ச்சி, மருத்துவம், புலனாய்வு சார்ந்தவர்களுக்கு சிறந்த மாதம். மாத இறுதியில் குடும்பத்துடன் நேரம் மன அமைதியை தரும். ரகசியங்களை பாதுகாத்து நம்பகமானவர்களுடன் மட்டும் முக்கிய விஷயங்களை பகிருங்கள். இது மாற்றத்தின் மாதமாக அமையும். உங்கள் உறுதி உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். தனுசு ராசிக்காரர்களே, ஜூன் மாதம் புதிய வாய்ப்புகளும் கற்றலும் முன்னேற்றத்தை தரும். மாதத் தொடக்கத்தில் தொலைதூரத் தொடர்பு அல்லது வெளியூர் வாய்ப்பு வரும் சாத்தியம் உண்டு. ஒரு பயணம் அல்லது சந்திப்பு புதிய கதவை திறக்கும். பணவரவு சீராக இருக்கும். ஆனால் அதீத நம்பிக்கையில் பெரிய முதலீடு வேண்டாம். உறவுகளில் வெளிப்படையான பேச்சு நெருக்கத்தை வளர்க்கும். உயர்கல்வி, வெளிநாட்டு வாய்ப்பு எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் தொடை, இடுப்பு சம்பந்தமாக கவனம் தேவை. மாத நடுவில் ஆன்மீக அல்லது கல்வி சார்ந்த ஒரு நிகழ்வு மன அமைதியைத் தரும். வழிகாட்டுதல், ஆசிரிய பணி சார்ந்தவர்களுக்கு சிறந்த மாதம். மாத இறுதியில் ஒரு நல்ல தீர்மானம் எதிர்காலத்தை வடிவமைக்கும். உங்கள் நேர்மறை எண்ணமும் தைரியமும் இந்த மாதத்தை வளர்ச்சியின் மாதமாக மாற்றும். மகர ராசிக்காரர்களே, ஜூன் மாதம் ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் முன்னேற்றத்தை தரும். மாதத் தொடக்கத்தில் நீண்ட நாள் திட்டமிட்ட ஒரு வேலை உறுதியான வடிவம் பெறும். மாத நடுவில் மேலதிகாரிகள் உங்கள் கடின உழைப்பை பாராட்டுவார்கள். பதவி உயர்வு பேச்சு வரலாம். பணத்தில் சேமிப்பும் முதலீடும் சாதகமாக அமையும். உறவுகளில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அன்பு காட்டுங்கள். வேலையே வாழ்க்கை ஆகி விடாதீர்கள். ஆரோக்கியத்தில் முட்டு, எலும்பு சம்பந்தமாக கவனம் தேவை. மாத நடுவில் ஒரு பழைய திட்டம் மீண்டும் கைகூடும். அரசு, நிர்வாகம், கட்டுமானம் சார்ந்தவர்களுக்கு சிறந்த மாதம். மாத இறுதியில் குடும்பத்துடன் கழிக்கும் நேரம் மன அழுத்தத்தை குறைக்கும். உறுதியான அடியெடுத்து வைத்து பொறுமையாக முன்னேறுங்கள். இது சாதனையின் மாதமாக அமையும். உங்கள் விடாமுயற்சி பலன் தரும். கும்ப ராசிக்காரர்களே, ஜூன் மாதம் புதுமையான சிந்தனையும் சமூக தொடர்புகளும் வாய்ப்புகளை திறக்கும். மாதத் தொடக்கத்தில் உங்கள் வித்தியாசமான அணுகுமுறை ஒரு பிரச்சினைக்கு புதிய தீர்வை காட்டும். நண்பர்கள் அல்லது குழு வழியாக ஒரு நல்ல வாய்ப்பு வரும். பணவரவு சீராக இருக்கும். எதிர்பாராத வழியில் கூடுதல் வருமானம் வரலாம்.
உறவுகளில் வெளிப்படையாக பேசுவது தவறான புரிதல்களை விளக்கும். தொழில்நுட்பம், புதிய கற்றல், கண்டுபிடிப்பு சார்ந்தவர்களுக்கு இது சிறப்பான மாதம். ஆரோக்கியத்தில் கால் பகுதி, நரம்பு சம்பந்தமாக கவனம் தேவை. மாத நடுவில் ஒரு சமூக சேவை அல்லது குழு நிகழ்வு மன நிறைவைத் தரும். புதிய நண்பர்கள் எதிர்காலத்தில் உதவியாக இருப்பார்கள். மாத இறுதியில் ஒரு புதிய திட்டம் உருவெடுக்கும். உங்கள் தனித்துவமும் முற்போக்கான சிந்தனையும் இந்த மாதத்தை புதுமையின் மாதமாக மாற்றும். மீன ராசிக்காரர்களே, ஜூன் மாதம் கற்பனையும் உள்ளுணர்வும் வழிகாட்டும். மாதத் தொடக்கத்தில் கலை, படைப்பு சார்ந்தவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் வரும். உங்கள் உள்ளுணர்வு சொல்வதைக் கேட்டால் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். பணத்தில் கவனமாக செலவு செய்தால் மாத இறுதியில் நிம்மதி கிடைக்கும். உறவுகளில் உங்கள் அன்பும் இரக்கமும் நெருக்கத்தை வளர்க்கும். ஆரோக்கியத்தில் போதிய ஓய்வு அவசியம். அதிக சிந்தனை மன அழுத்தத்தை தரும். மாத நடுவில் ஒரு ஆன்மீக அனுபவம் மன அமைதியைத் தரும். எழுத்து, இசை, மருத்துவம், சேவை சார்ந்தவர்களுக்கு சிறந்த மாதம். மாத இறுதியில் நெருங்கியவருக்கு உதவுவது மன நிறைவைத் தரும். கனவுகளை நம்புங்கள், ஆனால் நடைமுறையையும் மறக்காதீர்கள். தண்ணீர் சம்பந்தமான பயணமோ இடமோ மகிழ்ச்சி தரும். உங்கள் மென்மையும் படைப்பாற்றலும் இந்த மாதத்தை அமைதியின் மாதமாக மாற்றும்.